திடீர்னு ஒரு நாள் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் எல்லாம் இறங்கி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2011 ரிலீஸ் ஆன ஏலியன் vs ஹியூமன் வார் மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்படியான ஒரு சைஃபை மூவியை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இது வேறு லெவலில் இருக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது உங்கள் வாட் இஃப் தமிழ் ஹாலிவுட். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரியை போய் பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் சார்ஜென்ட் மைக்கேல் நான்ஸ் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மெரின் சோல்ஜராக இருக்காரு. இந்த படத்தில் இவர் தான் ஹீரோ. பார்த்தீங்கன்னா இவர் பீச்சில் ரன்னிங் போய்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவரோட மெரின் பேஸ் இந்த யங் சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவரும் ஓடுறாரு. ஸோ அவங்கெல்லாம் இவரை முந்திக்கிட்டே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ மெரின் பேஸுக்குள்ளே போறாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்க்குறாரு. ஸோ அவர் கேட்குறாரு ஹீரோ கிட்ட, மைக்கேல் உன்னோட ரிட்டையர்மெண்ட் லெட்டர் என் டேபிளுக்கு வந்துச்சு. ஸோ அது நீ தான் அனுப்பினியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அவனை வர சொன்னு இருக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆமா நான் தான் அனுப்பினேன், நான் இங்கே இருந்து விலக போறேன்னு சொல்றாரு. அதுக்கு சார்ஜென்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வாரில் வேலை பிடிக்கலன்னு சொல்லி நான் அட்மினிஸ்ட்ரேஷன் மாத்திரேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு இங்க சும்மா இருக்கிறதுக்கு என்னால முடியாதுன்னு சொல்றாரு. சார்ஜென்ட் சொல்றாரு புரியுது, ஆனா நீ இப்படி போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாரு. ஸோ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிஷின்ல இருப்பாரு. அப்ப அவரோட பாத்தீங்கன்னா நிறைய யங் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவர் எடுத்த ஒரு டிசிஷனால அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு தன்னை தானே பிளேம் பண்ணிக்கிட்டு மனசு ஒரு கில்டோடய நம்ம ஹீரோ இருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாரு. இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் காட்டுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம ஹீரோட டீம்ல இருக்க போறவங்க தான். இப்போ பாத்தீங்கன்னா டிவியில் ஒரு நியூஸ் போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ல இருந்து விண்கல் எல்லாம் கொஞ்சம் வருது. ஸோ அதெல்லாம் பசிபிக் ஓஷன்ல ஒன்று நியூஸில் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த யங் சோல்ஜர்ஸ் எல்லாரும் தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அப்போ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பார்ட்டி பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இப்போ இன்னொருத்தனையும் காட்டுறாங்க வந்து லெப்டினன்ட் மார்டின். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு லீடர் ஆகிட்டான். ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா லீடர் ஆகிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மெரின்ஸோட ட்ரைனிங் பேஸ் தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யங் சோல்ஜர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜென்ட் வராரு. வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோல்ஜர்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கில் ஏற்றிக்கிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்கிறாரு. பூமியில பார்த்தீங்கன்னா அந்த எரிக்கல் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது. அந்த எரிக்கல் எல்லாம் உலகத்தில் இருக்கிற முக்கியமான சிட்டிஸ்ல விழுந்திருக்கு. ஸோ மக்கள் எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணணும். ஸோ அதுக்காக நான் உன்னோட ரிட்டையர்மெண்ட் கேன்சல் பண்ற மைக்கேல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட அந்த சார்ஜென்ட் சொல்றாரு. இப்போ அந்த சார்ஜென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போறாரு. ஸோ லெப்டினன்ட் மார்டின்ஸோட டீம்ல தான் நம்ம ஹீரோ சேர்ந்து வேலை பார்க்க போறாரு. ஸோ அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆரம்ப மிஷின்ல பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா இறந்திருப்பாங்க. ஸோ அவனோட பிரதரும் பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல தான் இருக்கான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த டீம்ல வந்து ஜாயின் ஆகிறது அவருக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் மார்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டீமில் ஜாயின் ஆகிறது ரெடியாக இருக்காரு. இப்போ எல்லா சோல்ஜர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்மரி போய் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் புல்லட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் நியூஸ் போகுது. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா வார் ரூமில் இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்காரு. அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இது எரிக்கல் மாதிரி தான் உங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த எரிக்கல் பார்த்தீங்கன்னா துண்டு பல நிறைய பீஸாக பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. ஸோ எல்லா பீஸோட சென்டரிலும் பார்த்தீங்கன்னா இயந்திர மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நிச்சயமாக எரிக்கல் இல்லை, ஆனால் இது ஏலியன்ஸாக இருக்கும் அவங்களாம் பயப்படுறாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி எல்லாரும் வெளியே வராங்க. ஸோ ஆர்மியில் தான் எல்லாரும் கன் பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிவியில் தான் ஒரு நியூஸை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த எரிக்கல் எல்லாம் விழுந்துருக்குது. ஸோ அந்த எரிக்கல் விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷிப் இருக்குது. அந்த ஷிப் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெடிச்சு பிளாஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கடல்ல தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா கரைக்கு தெரிஞ்சுக்கிட்டு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா யாரும் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நியூஸ் கேப்சர் பார்த்தீங்கன்னா அதை கப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு இங்கே ஒரே புகமூட்டமாக இருக்குது, எங்களுக்கு எதுவுமே தெரியல, எதுவெல்லாம் இங்கே அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கப்பலை தான் காட்டுறாங்க. கப்பலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உருவம் எல்லாம் இதை நின்று அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பீச் சைட்டில் இருக்கிற அந்த பொதுமக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அங்கே வந்திறங்கின அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்களை இப்போ அட்டாக் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூட நம்ம ஹீரோ இருக்காரு. இப்போ லெப்டினன்ட் மார்டின்ஸ் தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மைக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பரில் கலந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேஸில் இறங்கியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா சாண்டா மோனிகாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிருக்காங்க. ஸோ அந்த பீப்புளை பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்கியூ பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் மொத்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா பாம்பிளாஸ் போட்டு அழிக்க போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மொத்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல் இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ மொத்த லாஸ் ஏஞ்சல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏலியன்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊரில் இருந்து வேறு ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம டீமை தான் காட்டுறாங்க. நம்ம டீம் பார்த்தீங்கன்னா அங்கே மிஷின் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு தெரியாமல் ஸோ உயிர் பயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் ரிப்போர்ட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்புறாங்க. இங்கே என்னதான் நடக்குது, ஏன் அவங்க இப்படிலாம் ஓடுறாங்கன்னு ஒன்றுமே புரியாமல் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோகியாக இருக்குது. ஸோ அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா திடீரென்று ஏதோ ஒன்று ஃபோகிலேருந்து வர மாதிரி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் தான். ஸோ நாய்க்காக நம்ம இவ்வளோ பயந்தோன்னு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூஃபில் இருந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இவங்களுக்கு எங்கேருந்து யார் அட்டாக் பண்ணுறான்னு கூட ஒன்று கூட தெரியல. ஸோ இவங்க டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவே அடி வாங்குது. ஸோ இவங்களாம் நிலா குழஞ்சி போகிறாங்க.
ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஏன்னா ஏலியன்ஸ் அவ்வளோ மோசமாக அக்ரெசிவாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா காயப்படுது. ஸோ காயப்பட்ட இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போகுது உங்களுக்கு அந்த இடத்துலயே. ஸோ அவங்க அட்வான்ஸான வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோட்டான சீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா தஞ்சமடைகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீம்ல இருந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுறான். ஸோ கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போயிருக்கும். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் எடுத்த வழி மாறி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லாண்ட்ரி ரூம் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ள போய் ட்ராப் ஆகிட்டான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஒரு 2 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போகிறான். ஸோ அவன் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா வெளியில கொஞ்சம் கொஞ்சம் வரான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட நிற்கிறான். ஸோ அதுக்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணுது. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா பயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ஸோ அது ஃபயர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இவனை பேக் பேக் அப்படி எரிஞ்சு போயிடுது. இவனை பார்த்தீங்கன்னா சகட்டு மேனிக்கு பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து ஸோ தண்ணிக்குள்ள இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. ஸோ இவனையும் பார்த்துடுறாங்க. இப்போ அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துக்குள்ளேருந்து வெளியில் வருது. ஸோ அந்த ஏலியன் சாகவே இல்லை. ஸோ அங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்ட வாட்டுக்கு அந்த சுட்டு தள்ளுறாங்க. ஸோ அது எவ்வளோ தான் சுட்டாலும் சாகவே இல்லை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனை பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க இத்தனை பேர் சேர்ந்து அந்த ஒரு ஏலியனை அழிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஷொப்புக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய பேரை இழந்துட்டாங்க. அந்த ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுலாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாக்கப்படிக்கல முடியல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஷொப்புக்குள்ளே இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சார்ஜன் எலினா சாண்டர்ஸோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜங் சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ லெப்டினன்ட் மார்டின்ஸ் டீமோட பார்த்தீங்கன்னா ஒன்றாகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. பார்த்தா அங்கே உள்ளாவே பிளாக் அவுட்டாக இருக்குது. ஸோ எந்த வித கனெக்ஷன்ஸும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் யாராவது இருக்காங்கன்னு தேடி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொடி இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டுடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பெரியவங்களும் 3 பசங்களும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஜோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட பையனும் அங்கே இருக்காங்க. ஸோ அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வெட்டனரி டாக்டரும் அவங்களோட 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் ஏற்றுறதுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ லெப்டினன்ட் மார்டின்ஸும் பார்த்தீங்கன்னா இல்லை மற்றவங்களையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த லேடி பைலட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை எங்களை இப்போ கூட்டிட்டு முடியாது, இல்லை ஆக்கள் பத்தாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பீப்புள்ஸை பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வராரு. ஸோ ஹெலிகாப்டரில் இந்த குழந்தை இருக்காங்க, இந்த குழந்தைய ஏற்றுக்கொண்டு போகிறான்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை டேக் ஆஃப் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பறந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா ஏலியனோட வார்ஷிப் பார்த்தீங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சாப்பரில் இருந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுலேயே இறந்துடுறாங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க வந்து இந்த ஏலியன் பேசி அட்டாக் பண்ணியிருக்குது. இவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா இந்த ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரவழியை தான் அட்டாக் பண்ணுது. ஸோ நம்மளோட ஏர்ஷிப்பை வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஈஸியாக அடிச்சிடலான்னு நினைச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரோன் மாதிரி இருக்கிற கொஞ்சத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வழியும் இல்லை. ஸோ இவங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஓடிடுறாங்க. இப்போ லெப்டினன்ட் மார்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறதெல்லாம் புதிய பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு. ஸோ அப்போ ஹீரோ தான் அவருக்கு தெம்பு கொடுக்குறாரு. இப்போ டிவியில் அப்படி ஒரு நியூஸ் தான் காட்டுறாங்க. அவங்கள என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வந்தான காரணமே நம்ம பூமியில் இருக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போய் அவங்க இடத்துல வச்சுக்கிறதுக்கு தான், நம்ம பூமியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக எடுக்கிறதா நோக்கம் என்று அந்த டிவியில் ஒரு ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்களை அட்டாக் பண்ணி ஒவ்வொரு சிட்டியாக பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரூஃபில் இருக்கிற 2 சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் நிற்கிறத பார்க்குறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸும் இருக்காங்க. ஸோ ஏலியன்ஸுக்கு ஒரு லீடர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 பேரை அனுப்பி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை எடுத்துக்கிட்டு வரதுக்கு பிளான் போடுறாங்க. ஸோ அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் நீங்கள் வந்து பாருங்க இங்கே ஒரு பாடி ஒன்று இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஸோ இவங்களை போய் பார்த்தா அது ஒரு ஏலியனோட பாடி. ஸோ அந்த ஏலியனோட வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனோட பாடியோடயே அட்டாச் ஆகிருக்குது. ஸோ இவங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இன்னும் இளவடா இதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்றாங்க நாம இதை சுட்டு கொண்டு நான் சொல்றாரு. அப்போ ஹீரோ தான் தடுக்கிறாரு. இல்லை நம்ம இதை சுட்டு கொள்ளக்கூடாது, இதோட வீக் பாயிண்ட் எதுன்னு இதை கண்டுபிடிக்க நம்ம நேரடியாக அங்கேயே தாக்கி இதுகள் அழிக்கலாம்னு சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிட்டு போய் அதோட வீக் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தான் குத்தி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு ஒன்றுமே ஆகலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதோட நெஞ்சை குத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதோட இதயம் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக இருக்குது. ஸோ அந்த இதயத்தை பார்த்து குத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா செத்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வர ஆரம்பிச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றாரு அந்த ஏலியன்ஸ் அவன் எப்படியா தடுத்துக்கிட்டே உன்னோட பாம்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா பாம்ஸ் எல்லாமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்றாரு. சூப்பர். அப்போ போய் அதை செய்யணும்னு சொல்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ் எடுத்துக்கிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸை பார்த்தீங்கன்னா பேக்டோர் வழியை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ இதோட வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா 3 ஏலியன்ஸ் உள்ள வருது. ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா சமாளிச்சிட்டாரு. இப்போ ஒரு வழியை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பஸ்ஸுக்குள்ள வரி பார்த்தீங்கன்னா ஹைவேஸை பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரேடியோவில் அவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு உதவி தேவை, எங்களுக்கு சாப்டர் வேணும், எங்களை ரெஸ்கியூ பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸோட ட்ரோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பறக்கிறது தெரியுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியோ சிக்னல் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களை தேடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ இதை நோட் பண்ணிடுறாரு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ரேடியோ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ
பார்த்தீங்கன்னா ஒன் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி வராது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு வருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ காருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்காரு. ஸோ அந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரேடியோ கிட்ட போய் பார்க்குது. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் கிட்ட போகிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு கிரனேட் எடுத்து அந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் போட்டுறாரு. ஸோ அந்த கிரனேட் பார்த்தீங்கன்னா வெடிச்சு அந்த மொத்த இடம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இருந்து இந்த டீம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் ஆன அந்த ட்ரோன் ஷிப்பை தான் பார்க்குறாரு. அங்கே உள்ள போய் பார்த்தா அந்த உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைலட்டும் இல்லை. ஸோ அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா தண்டவாளே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சிக்னலை ட்ராக் பண்ணி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாகவே செயற்படுது. ஸோ இதே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டீம்கிட்ட சொல்றாரு. ஸோ லெப்டினன்ட் மார்டின்ஸ் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நீங்க செய்யறதெல்லாம் பார்க்க ஏதோ சினிமா படத்தில் வர மாதிரி இருக்கு சார்ஜன்ட் சொல்றாரு. ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேங்க் பண்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் நிற்கிறாங்க. சீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த டேங்கை அட்டாக் பண்ணி பிடிச்சிட்டு நேராக அவங்க தான் அட்டாக் பண்ணுது. அப்பெல்லாம் அவங்க என்ன பிளான் பண்றான்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் பார்த்தீங்கன்னா ரோப்ல இருந்து இந்த பிரிட்ஜை விட்டு கீழே இறக்கிறோம்னு சொல்றாங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரோப்ல இருந்து இறக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா சக்கட்டு மேனிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களால சமாளிக்கவே முடியல. எலினா சாண்டர்ஸோட டீமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவங்கள சேர்ந்து அவங்களோட ஏலியன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பீப்புள் இருந்து ஜோ அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்னோட மகனை இறக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஏலியன் பார்த்தீங்கன்னா அவங்கள ஷூட் பண்ண வருது. அப்போ ஜோ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜரோட கன் எடுத்து அந்த ஏலியன் ஷூட் பண்ணி கொண்டு வராரு. ஏலியன் பார்த்தீங்கன்னா ஜோ ஷூட் பண்ணிடுது. ஸோ ஜோவுக்கும் சரியா அடியும் பண்றது. நம்ம லெப்டினன்ட் மார்டின்ஸும் நம்ம மைக்கேலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லெப்டினன்ட் மார்டின் சொல்றாரு, சார் நான் இதை பார்த்துக்கிறேன், நான் இதெல்லாம் இந்த C4 எக்ஸ்க்ளூசிவ் வச்சு இதெல்லாம் நான் வெடிக்க வச்சிடறேன், நீங்க தான் இனி என்ன டீமை பார்த்துக்கணும். இந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா என் வைஃபிட்ட கொண்டு சேர்த்து ஹீரோ கிட்ட பொறுப்பு கொடுக்குறாரு. ஹீரோ வழியே இல்லாம பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒத்துக்கிட்டு அங்கேருந்து போறாரு. ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த பஸ் கிட்ட வர நம்ம லெப்டினன்ட் மார்டின் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய C4 எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சு அந்த மொத்த இடத்தையும் பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ மொத்த ஏலியன்ஸும் அழிஞ்சிடுது. இப்போ இந்த மொத்த டீமையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் லீட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. அடிப்பட்ட எல்லாரையும் கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா சாண்டமோனியா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ FOB இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் இருக்கிற இடம். ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக சிதைஞ்சு போயிடுச்சு. ஸோ அவங்க சொன்ன டைமில் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸில் போட வேண்டிய அந்த பாம் பார்த்தீங்கன்னா அங்கே விழாதது காரணமே இந்த ஏர்ஃபோர்ஸ் மொத்தம் அழிஞ்சது தான். ஸோ இதை ஹீரோவும் சொல்றாரு, இது அழிஞ்சால தான் நம்ம இந்த 3 ஹவர்ஸில் இந்த பாம் பிளாஸ்ட் பண்ணவே இல்லை, அதால தான் நாங்களும் தப்பிச்சோன்னு சொல்றாரு. அப்போ எல்லாரும் அந்த ஏர்போர்ட்டை தான் பார்க்குறாங்க. அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாசமாகி போய் கிடக்குது. ஸோ ஒருத்தரும் உயிரோட இல்லைங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் கொண்டுடுச்சு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் மெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பேஸில் போய் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜோன்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதுலேயே இறந்து போறாரு. ஸோ அவன் மகனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்கி அழுகிறான். அப்போதான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ப்ரொமைஸ் பண்ணுறேன், நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட டீமில் இருந்து செத்து போன அந்த ஒரு சோல்ஜர் போயோட பிரதர் தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோட்டு கேட்டுறாரு, பீப்புளை மட்டும் தான் காப்பாத்தீங்க, நாங்கள் செத்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை தானே சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, என் டீமில் அப்போ செத்தவங்களை வச்சு நான் இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, நான் மட்டும் என் உயிரோடு ரொம்ப கவலைப்படுறேன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மொத்த பெருமத்தையும் கவலைப்படுறாங்க. ஸோ நாமெல்லாம் மரீன்ஸ், நாம எப்பவும் பின்வாங்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ மொத்த டீம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் அடிக்கிறதுக்காண்டி ரெடியாக இருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பர் வர இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவே டனல் வழியாக போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள ஏலியன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓடுறவங்க கட்டுறாரு, ஒரு மாட்டை அடிச்சுட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. அவனு பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போவான்னு சொல்கிறாரு. அப்போ அதில் அடிச்சு தமத்திட்டு போய்கிட்டே சொல்கிறாரு. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஹண்டை பாட்டுக்கு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏலியன்ஸ் எல்லாம் பொத்துன்னு கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பர் இருந்த இடத்துல வந்துட்டாங்க. ஸோ சாப்பர் பார்த்தீங்கன்னா வருது, உங்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு அப்படியே கிளம்புது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சோல்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. இந்த ஏலியன் ட்ரோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஒரு கமாண்ட் சென்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இப்போ ஹீரோ கிட்ட வேணும் அதை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்ன லேண்ட் பண்ணுங்க, நான் போய் அதை அழிக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற சார்ஜன் பார்த்தீங்கன்னா இது சூசைடி உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா, இங்கே இருக்க மக்களையும் காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஹீரோ ரோப்பை கட்டு கீழே இறங்குறாரு. ஹீரோட டீமும் பார்த்தீங்கன்னா ஹீரோட சேர்ந்து கீழே இறங்குறாரு. பீப்புள் சேஃப் தான் சார்ஜன், நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம்னு சொல்கிறாரு. ஒரு பிரிட்ஜு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுக்கிறாரு. ஸோ அந்த ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எலினா சாண்டோஸ் கிட்ட ஹீரோ இருக்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கமாண்ட் சென்டரை பாதுகாக்கணும்னா எங்கே வச்சுப்பீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு எலினா சாண்டோஸும் பார்த்தீங்கன்னா நான் அண்டர் கிரவுண்ட் தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கமாண்ட் சென்டரை தேடி அப்போ பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி வந்து அவங்களை அட்டாக் பண்ணுது. ஸோ அவங்களை பார்த்தீங்கன்னா சக்கட்டு மேனிக்கு தொட்டு தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கமாண்ட் சென்டரை தான் பார்க்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. லேசர் பாயிண்டை வச்சு மிசைல் அட்டாக் பண்ணி இந்த மொத்த கமாண்ட் சென்டரையும் பார்த்தீங்கன்னா அழிக்கலான்னு பிளான் போடுறாங்க. ஸோ அதுக்கு அவங்க வெளியில் போய் ஆகணும். ஸோ இப்போ வெளியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிளான் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேடியோ மூலமாக கான்டாக்ட் பண்ணி மிலிட்ரிக்கு தகவல் கொடுத்து லேசர் பாயிண்ட் பண்ணி இந்த மிசைலை வச்சு கமாண்ட் சென்டர் அழிக்கணும்னு பிளான் போடுறாங்க. ஆனால் ரேடியோ ஒன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ ரேடியோ சிக்னலை ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களை அழிச்சிடும். ஸோ அவங்கெல்லாம் பக்காவான ஒரு பிளானை போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக டாக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் பிளான் போட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ எல்லாரும் அவங்க பொசிஷன்
சென்டர் இருக்காங்க. ஸோ அப்புறம் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமான இடத்துல போய் இருக்காரு. இப்போ இந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா ரேடியோ வச்சு பார்த்தீங்கன்னா மிலிட்டரி பேஸுக்கு பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நிமிஷத்தில் மிசைல் அட்டாக் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப ரெடியாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஒன் பண்ணதால இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜரை மொத்தமே அழிச்சிடுது. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்போ ஏலியன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுது. இவங்களும் எதிர்த்தாக்குல தாக்கிட்டு இருக்காங்க. லேசர் பாயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க லேசர் பாயிண்ட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா மிசைல் வந்து அடிக்குது. ஆனால் அடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் சென்டர் அழிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. அந்த கமாண்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ரெடி ஆகுது. ஸோ அந்த கமாண்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பறக்குது. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திணறி போயிடுறாங்க. என்னடா இது இப்படி பறக்குதுன்னு கேட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை விடுறதாவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேசர் பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ நிறைய கஷ்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் சமாளிச்சு ஹீரோ மறுபடியும் லேசர் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மிசைல் அடிக்குது. மிசைல் அடிக்க அடியில் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கமாண்ட் சென்டர் அப்படி கொலாப்ஸ் ஆகி கீழே விழுகுது. ஸோ ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து ஷட்டவுன் ஆகுது. ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கிற அந்த ஏலியன் கமாண்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாகவே அழிஞ்சுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து ஷட்டவுன் ஆகுது. ஸோ கீழே விழுந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகுது. இப்போ ஏலியன்ஸ் இவங்க அட்டாக் பண்ண வர இவங்க ரொம்ப பூஸ்ட் அப் ஆகி பயங்கரமாக போய் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து இவங்களுக்கு எந்த ஒரு கமாண்டும் கிடைக்காம பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அங்கிருந்து ஓடுது. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பர் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடுது. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த பேஸுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜன் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. ஸோ நீங்கள் செஞ்ச உதவியால் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்த நாடும் பார்த்தீங்கன்னா சேஃப் ஆக போகுது. நீங்கள் அந்த ஏலியன்ஸோட கமாண்ட் சென்டரை அழிச்ச விதம் பார்த்தீங்கன்னா மெசேஜாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் செஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய உயிரை காப்பாற்றிருக்கு. ஸோ மக்கள் எல்லாம் உங்களால் தான் சேஃபாக உயிரோட இருக்காங்கன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ மைக்கிளும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுப்பாருன்னு பார்த்தா அவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வார் ஃபீல்டு போகிறதுக்கு ரெடி ஆகிறாரு. அதை பார்த்த டீமும் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புல்லட்ஸ் கிரனேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறாங்க. ஸோ சார்ஜன் டெல்லினா பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் மாதிரி இருக்குது. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இப்போ இந்த மொத்த டீம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏலியன்ஸோட சண்டை போடுறது கிளம்புறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதை அட்டாக் பண்ணால் ஏலியன்ஸை நாங்கள் சமாளிக்கலாம்னு தெரிஞ்சு போயிடுது. ஸோ ஏலியன்ஸோட மொத்த கமாண்ட்ஸை அழிச்சு இந்த பூமியை காப்பாடுறது தான் அவங்க வேலை. இவங்க மொத்த பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ கிளம்புறாங்க. ஸோ அப்படி இந்த படம் முடியுது. இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற லெவலான மூவியோட உங்களோட நான் பார்க்குறேன். அது மாதிரிக்கும் பாய் காய்ஸ்.